மலேசியா மட்டும் இல்லை, உலக ரீதியில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு கோயில். இந்த முருகர் கோயில் வர்றது வந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. முருகரோட அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். திரும்ப இன்றைக்கி வரக்கூடிய எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. டான்ஸ்ரீ நடராஜன் அவர்கள், இந்த கோயிலோட தலைவர் அவர்கள், ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலை வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. அதேமாதிரி கோயிலும் வந்து ரொம்ப நல்ல ஒரு அழகிய சூழ்நிலை கோயில் இருக்குது. பக்தர்கள் நல்ல பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு அவருக்கு, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி தத்தோ சரவணன் அவர்கள் என்னை அழைத்திட்டு வந்தார். அவர் இல்லைன்னா இன்றைக்கி வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. அவருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இலங்கை மட்டும் இல்லை, மலேசியா மட்டும் இல்லை, உலக ரீதியில் அனைவரும் வந்து நல்ல உடல், நல்ல சந்தோஷமாக வாழ்கிறதுக்காண்டி பிரார்த்தனை செய்யும். இல்லை, கண்டிப்பாக அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நெருங்கிய நண்பர் கூட. அவர் நிறைய சேவைகள் வந்து மலேசியா தமிழர்கள் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. கோவிட் காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூட அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும் உதவி செஞ்சுருக்கிறாரு. கடந்த காலங்களில் வந்து அவர் அமைச்சராக இருந்தபோது வந்து இலங்கை மக்களுக்கு வந்து 10,000 பேருக்கு ஒர்க் விசா வழங்குறதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டாம், இந்த இடத்துல வந்து இங்கே இருக்க மலேசியா மக்கள் அனைவருக்கும் தெரியும். மலேசியா மட்டும் இல்லை, உலக ரீதியில் பிரபலமான தமிழர்கள் அவர் ஒருத்தர்.